வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க சித்தர்கள் கூறிய உடலுக்கு ஆரோக்கியம் பயக்கக்கூடிய உணவு வகைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டயட் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ புழக்கத்துல இருக்கு. அது பற்றி நிறைய சந்தேகங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்ம இந்த டயட்ஸ் பற்றி நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மாற்றா நிறைய உணவுகளை நம்ம உணவுகள்லையே சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த டயட் பிளான்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் வந்து கார்போஹைட்ரேட்டை தவிர்த்துருங்க. எல்லா டயட்லேயுமே ஒரு குறிப்பிட்டன்னு இல்லை, எந்த டயட் அப்படின்னு ஆரம்பித்தாலும் முதல்ல சாப்பாடை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியமானது டாக்டர்? அதாவது நம்ம உணவில் வந்து பெரும்பகுதி கார்போஹைட்ரேட்டை தான் இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான உணவு. அது அரிசியில் அதாவது இந்த அரிசின்னு சொல்லக்கூடியது பாரம்பரிய அரிசி வகைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து மித்த தானியங்களாக இருக்கட்டும், இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம ஊரில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான விதமான நெல் வகைகள் இருந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பல விதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இப்போ வந்து உடல் உறுதி அளிக்கிறதுக்கு தங்கச்சம்பா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து திருமணமாகக்கூடிய ஆண்கள் சாப்பிட்றதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு ஒரு வகையான அரிசி. இந்த மாதிரியான அதை உடம்பை உறுதிப்படுத்துறதுக்குன்னு அவங்க அரிசியை தான் முன்னிறுத்தி கொடுத்துருக்காங்க. அரிசி அப்படிங்கிறதுக்கு அன்னம் அப்படின்னு பேர், அன்னம் அப்படிங்கிறது வந்து அமுது அப்படின்னு பேர். அமுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் உடம்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ எதை எடுத்தாலும் உடனே அரிசியை நிறுத்துறது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னாச்சுன்னா, இன்றைய காலகட்டத்தில் கடையில் கிடைக்கக்கூடிய அரிசிகளில் அத்தனையும் தீட்டப்பட்ட அரிசிகள், வெள்ளை அரிசிகளில் பார்த்திங்கன்னா முழுமையாக உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள் உடம்புக்குள்ளே போகுது. தேவையான கழிவுகள், தேவையான நல்ல பொருட்கள் எல்லாமே கழிவுகளாக போகிற மாதிரி வெளியில் தீட்டிடுறாங்க. ஸோ தீட்டப்பட்ட அரிசிகளில் இருக்கக்கூடிய எப்போதுமே வெள்ளையாக இருக்கிற பொருள் தான் நல்ல பொருள்னு சொல்லிட்டு நம்ம மனதில் இருக்குது. எளிமையாக சமைக்கிறதுக்கு உள்ள பொருள் தான் நல்ல பொருளுங்கிற மாதிரிலாம் மக்கள் மனதில் தவறாக பதிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பாரம்பரிய அரிசிகளை கொஞ்ச நேரம் ஊற வச்சு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறம் வடிகட்டின்னு சொல்கிறது நம்ம வடித்து தண்ணீரை எடுத்து மேலே உள்ள அந்த இதை மாத்திரம் பொங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அரிசின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் வந்து கார்போஹைட்ரேட் மாத்திரம் இல்லை, உடம்புக்கு தேவையான அத்தனை நுண் ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அத்தனையுமே அதில் இருக்குது. நம்ம அரிசின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 100 கிராம் அரிசி அப்படின்னாச்சுன்னா 100 கிராம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற பார்வை தவறானது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் உடம்புக்கு தேவையில்லாத பொருள் சொல்கிறதும் நிச்சயமாக தவறானது. ரொம்ப நாள் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் எடுக்காமலே இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த போதையான டயட் முறைகள் எல்லாம் கார்போஹைட்ரேட்டை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி முழுமையாக பழங்கள், கீரை, காய்கறி, அப்புறம் வந்து அசைவ உணவுகள், மாமிச உணவுகள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இதில் பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் எங்கேயுமே வராது. அது ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கும். ரொம்ப நாள் பட நம்ம சாப்பிட்டாச்சுன்னா மன அழுத்தத்தை கொடுக்கும். இது மாதிரி அடிப்படை பொருளே வந்து கார்போஹைட்ரேட் தான். எனர்ஜி கொடுக்கறதுல முக்கியமான ஒரு பெரும்பகுதி கார்போஹைட்ரேட்டாக இருக்கிறது தான் நல்லது. இன்னைக்கு நம்ம இந்த உடலுக்கு உறுதி தரக்கூடிய உணவுகளில் என்ன உணவு பார்க்க போகிறோம் டாக்டர்? இன்னைக்கு ஒரு தேநீர் மாதிரியான ஒரு விஷயம், குடிக்கிறதுக்கான பானம். அது நம்ம கிராம்பு பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த லவங்கப்பட்டை, அதிமதுரம், சுக்கு, மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு தேநீர் மாதிரி நம்ம குடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பரவாயில்ல எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 உணவுகள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலையில் சாப்பிட்ற மாதிரி உணவு, மதியம் சாப்பிட்ற மாதிரி உணவு, இடையில பசி ஏற்பட்டால் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கூழ் மாதிரி. அதில் தேநீர், காஃபி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. காஃபி, தேநீர் குடிக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மாற்றாகவும் நம்ம இந்த டயட் பிளான்லேயே ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். அந்த கொடுக்கக்கூடிய அந்த டயட் பிளான் வந்து உடம்பினுடைய இயங்கியல்களை, அதாவது ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை சீர்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து அது கட்டுடல் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பானம் தான் லவங்கப்பட்டை பானம். நிச்சயமா டாக்டர். இந்த லவங்கப்பட்டை பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சுவைச்சும் பார்த்துட்டு நான் வந்து உங்க கூட பேசுறேன். லவங்கப்பட்டை பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லவங்கப்பட்டை பானம் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லவங்கப்பட்டை, சீரகம், அதிமதுரம், சுக்குப்பொடி, நாட்டு சர்க்கரை, துளசி, மிளகு. இப்போ இந்த லவங்கப்பட்டை பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிட்டு
அதில் ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில நம்ம ஒரு பட்டை, இந்த சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன், பட்டை சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம், மிளகு, அதிமதுரம் பொடி, சுக்கு பொடி. இப்போ இதையெல்லாம் சேர்த்து கொதிக்க விடுறோம். இதுலயே நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த 200 மில்லி தண்ணி 100 மில்லி அளவுக்கு வத்துற வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 200 மில்லி தண்ணி 100 மில்லி ஆகிற வரைக்கும் நல்லா இது கொதிக்க விடணும். இப்போ டயட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப ஏற்ற பானம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டீ காஃபிக்கு மாற்றா இதை வந்து நம்ம குடிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதில் இருக்கிற பட்டை, சீரகம், மிளகு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஏற்ற ஒரு உணவாக இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சு வத்திருச்சு. இப்போது நம்ம நிப்பாட்டிடலாம். இந்த ஸ்டேஜில் இதை நான் வடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், ஒரு டம்ளர் அளவுக்கு தான் வருது. அவ்வளோ தூரம் இதை கொதித்து வத்த விட்டுருக்கோம். இப்போது இதில் நான் துளசி சேர்த்துக்கிறேன். நம்ம துளசியை நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 இலை துளசி சேர்த்துக்கலாம். இந்த துளசியோட அந்த சத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் வந்து இதில் இறங்குற அளவுக்கு, இந்த சூடில் போட்ட உடனே அதில் இருக்கிற நற்குணங்கள் எல்லாம் அதில் இறங்கிடும். இப்போது அதை நான் குடிச்சு பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. கடைசியாக இந்த துளசி சேர்த்துருக்கிறது அதனுடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா வருது. ரொம்ப ரொம்ப நல்ல பானம். நிஜமாவே டாக்டர் சொன்ன மாதிரி காஃபி டீக்கு கட்டாயமாக இது ஒரு மாற்றாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. லவங்கப்பட்டை பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா நேயர்கள் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதற்கான தகவல்களை டாக்டர் கிட்ட கேட்டு பெறலாம். டாக்டர், அன்பு குரோம்பேட்ல இருந்து கேட்டிருக்காப்ல. அதாவது இப்போ வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. அவர் ரொம்ப காம்பேக்டா கதவையெல்லாம் மூடி ஏசி போட்டு அந்த மாதிரி தான் பல காலமா தூங்கிட்டு வர்றாங்க. ஆனா இது சரிதானான்னு எனக்கு ஒரு குழப்பம் இப்ப திடீர்னு வந்திருக்கு. அதற்கான விளக்கத்தை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்ற விஷயங்கள்ல முக்கியமான தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கொசு வராம தடுக்கிறது, வெளியில இருந்து பூச்சி வராம பார்த்துக்கிறது, அல்லது வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய சூடு வராமல் இருக்கிறது, ஒரு மாதிரி தூங்குறது அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. நிச்சயமாக அது நமக்கு ஏற்புடையது கிடையாது. அந்த மாதிரியான தூங்கும்போது சுற்றுப்புற சூழ்நிலையிலேருந்து நம்ம விடுபடுத்தி தூங்குறது அப்படிங்கிறது வந்து பல விதத்தில் நன்மை இல்லை. காற்றோட்டம் முதல்ல வரணும். அதாவது படுக்கை அறை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் காற்று உள்ளே வர்றதுக்கும் ஒரு பக்கம் வெளியில் போகிறதுக்கும் ஒரு 2 இடத்துல காற்று போகிறதுக்கு அடுத்தடுத்து இல்லாமல் கொஞ்சம் எதிர் பகுதியில் ஜன்னல் இருந்ததுன்னா நல்லது. அதை தடுக்கிறதுக்கு வேணால் நீங்கள் வந்து வலை அடிச்சுக்கலாம் அதில், அல்லது வந்து அதில் தூசி வருது அப்படின்னாச்சுன்னா அதை தடுக்கிற மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல வச்சுக்கலாம். காற்றை தடுக்கக்கூடாது. அது ஒரு போடுறது, வலை போடுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால காற்று, சுற்றுப்புற சூழலிலிருந்து வரக்கூடிய காற்று தடுக்கக்கூடாது. முதல்ல அந்த காற்று வந்து போகிறதுக்கு வழி இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம தூங்கி ஆகணும்.
அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கொஞ்சம் மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னாச்சுன்னா, அதுலேருந்து வரக்கூடிய மிக நல்ல விதமான செடிகள்லாம் வச்சுருந்தாச்சுன்னா, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சுகாதாரமான சூழ்நிலை நமக்கு மன அமைதியை கொடுக்கும். ஒரு நாள் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு ஒரு அமைதியான, சுகாதாரமான தூக்கம் அவசியம். அந்த மாதிரியான சுகாதாரமான தூக்கம் அப்படிங்கிறது ஏசி ரூம்ல, அடைப்பட்ட ரூம்ல கிடைக்காது. அதுதான் நம்முடைய கருத்து. நிச்சயமா டாக்டர். சேலம்ல இருந்து அடுத்ததா சில்வியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. காலையில அவங்களோட பணி நிமித்தமா 7 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸ் போய் ரீச் ஆனதுல இருந்து அவங்களுக்கு வேலை இருக்கு. இதனால ரெகுலராகவே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. மதியம் ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. இது சரியா? என்னால் காலையில் சாப்பிட முடியாததுக்கு மாற்றா நான் ஏதாவது மதியம் எடுத்துக்கலாமா, இல்லை என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்கியூஸ் மாதிரி நம்ம வந்து இது சாப்பிடாம இருந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அந்தந்த வேளையில் அந்தந்த உணவு சாப்பிட்டாகணும். அதுவும் குறிப்பாக அவருக்கு கேட்குறது வந்து காலை உணவு ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் அவங்களுக்கு கெடு கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் உணவு அருந்தாமல் இருந்துட்டு காலையில் அவங்க சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் தேவையான எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜின்னா ஏதோ ஓடி ஆடி வேள்றது, ஒரு கட்டையை தூக்கி போடுறது அப்படின்லாம் கிடையாது. அவங்க முழுமையான அளவிற்கு உடம்புல ஒரு காலி இடம் இருக்கிற மாதிரியே மனதிலையும் ஒரு காலி இடம் இருக்கும். மனதுன்னா யோசிக்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி ஒரு விதமான ஒரு புதிதான விஷயங்களை உருவாக்கக்கூடிய தன்மை, இதுக்கெல்லாம் வந்து மனம் வந்து போதுமான அளவிற்கு ஊட்டத்தோடு இருக்கணும். மனம் ஊட்டத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உடல் ஊட்டமாக இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக காலை உணவு ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஆரோக்கியமானதாக மன அமைதி கொடுக்கக்கூடிய சத்துவ உணவுகள்னு சொல்லுவாங்க. இந்த சாத்வீகம்லாம் இப்போலாம் நிறைய சாத்விக் டயட்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இது சித்தர்கள் காலத்தில் உத்தம உணவுகள் அப்படிங்கிறது ஒரு பட்டியலிட்டிருக்கு. அதில் தேர்ந்தெடுத்த சில உணவுகளை தான் நம்ம வந்து காலை உணவாக எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா நாள் முழுவதும் ஒரு மன மகிழ்வோடும் எதிர்பார்த்த வேலைகளை செய்யறதுக்கும் உதவியாக இருக்கும். அவங்க எவ்வளோ நேரம் அவங்க காலையில் 7 மணிக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம். நிச்சயமாக வந்து சூரியன் உதிச்சதுக்கு பின்னாடி, வெளிச்சம் வந்ததுக்கு பின்னாடி அவங்க ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷமாவது ஒதுக்கி காலை உணவை ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு போகணும். அல்லது பணி இடத்துக்கு போன பிறகு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது அவங்க காலை உணவை சாப்பிடணும். நிச்சயமா டாக்டர். நிறைய பேர் காலை உணவை ஸ்கிப் பண்ணிட்டு மதியம் வந்து நல்லா சாப்பிட்றேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் டாக்டர். வணக்கம். நன்றி.